ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லெமன் மாலை எப்படி கோக்கிறது சொல்லிட்டு தான். ஆடி மாதம் ஆரம்பிச்சிச்சுனாலே மோஸ்ட்லி அம்மனுக்கு நம்ம எலுமிச்சை மாலை போடுற வழக்கம் இருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி லெமன் கோக்கிறது சொல்லிட்டு தான். மோஸ்ட்லி இதுக்கு ஈஸியான டிப்ஸ் எப்படின்னா, நீங்கள் முதல்ல எல்லாமே ஒரே சைஸான லெமன் பார்த்து வாங்கணும். அது போக நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுக்கணும், எல்லாமே எல்லோவாக இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காயான பழம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஊசியில் 2 லைன் நூல் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் லெமன் வந்து உங்களுக்கு மாட்டும் போது நூல் அந்து போகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லெமனில் 2 பார்ட் இருக்கும், 2 எண்டில் டாட் இருக்கும். அந்த டாட்டில் நீங்கள் கோக்கக்கூடாது, ஏன்னா அதில் கோத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம அந்த 2 டாட்டில் இப்படி கை வச்சுட்டு இந்த சென்டர் பார்ட்டில் இப்படி விட்டு எடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பழுத்த பழமாக இருக்கிறனால நல்லா உங்களுக்கு லெமன் ஈஸியாக போகும். ஸோ மோஸ்ட்லி அம்மனுக்கு நம்ம எப்பயுமே வந்து லெமன் எலுமிச்சை மாலை போட்டாலே நம்மளுக்கு ஒத்தப்படலை தான் போடுவோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் போடுறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 51 எலுமிச்சை பழம் போட்டு தான் மாலை ரெடி பண்ண போகிறேன். இப்படி தான் ஒன்று ஒன்றா கோக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம பூ கோக்கிற மாதிரி தான் இந்த லெமனும், பட் அந்த சென்டர் பார்ட்டில் விட்டு எடுக்கணும். அது போக நல்லா பழுத்த பழமாக எடுத்தீங்கன்னா தான், காயாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ மாலை கோத்தாச்சு. இது 51 எலுமிச்சை பழம் இது பண்ணனால நான் மடித்து வச்சுருக்கேன். ஏன்னா மாலை நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதனால் நான் இப்படி மடித்து வச்சுருக்கேன். ஸோ மாலை ஃபினிஷ், இதுதான் ஃபைனல் எண்ட். ஸோ இப்படி கோத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ எலுமிச்சை பழத்தை வேணாலும் ஈஸியாக உங்களால் கோக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. Bye, see you on next video.